இப்போ நம்ம புளிசேரிக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கோம். நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கும்பளங்காய் புளிசேரிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 10-12 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி தலை போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கும்பளங்காவை சேர்த்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், சீக்கிரமாக வந்துடும். ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும் காய். இப்போ நம்ம கும்பளங்காய் புளிசேரிக்கு இந்த அளவு இஞ்சி போட்டுக்கலாம். நான் ஒரு பாதி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம், 3/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கடைசியாக நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு, அதில் நம்ம தாளிக்கிறதுல பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம கும்பளங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் கொஞ்சமாக தயிர் அடிச்சு வச்சிருக்கேன், அதை ஊற்றிடலாம். தயிர் ஊற்றின பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம புளிசேரிக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வந்துருச்சு. நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை வெறும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நம்ம நல்லா பொண்ணு வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கொஞ்சமாக கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம புளிசேரி ரெடி ஆயிடுச்சு.